முருகனை கும்பிடும் போது இதெல்லாம் நடந்தால் நீங்கள் வேண்டியது அப்படியே நிறைவேறும். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. முருகனை கும்பிடும் போது உங்களை அறியாமல் கண்ணீர் வந்தால் உங்கள் வேண்டுதலுக்கு பலன் உண்டு. முறைய பெருமானிடம் உங்கள் வேண்டுதலை கூறும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது நல்ல சகுனம். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். முருகனை கும்பிட்டு கொண்டிருக்கும் போது குழந்தைகள் அழுகும் சத்தம் கேட்டால் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். கோவிலில் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது கோவிலில் மணி அடித்தால் உங்கள் வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும். தீப ஆராதனை செய்யும் போது உங்கள் கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளக்கூடாது. கண்களை திறந்து முருகனை காண வேண்டும். பின்புதான் உங்கள் வேண்டுதலை முருகனிடத்தில் நீங்கள் கூற வேண்டும். இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை